நான் சொல்றேன், நான் இந்த விவகாரத்தில் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, தற்குறித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவேக்காவும் கண்டிக்கிறேன் சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தையா சொல்லுங்க. ஏங்க அவர் திமுக கண்டிப்பாரு சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வாயிலிருந்து விஜய கண்டிக்கிறேங்கிற வார்த்தை வரல. இது 41 பேர் மரணங்களுக்கு செய்யற துரோகம், பச்சை துரோகம், பச்சை துரோகம். 41 மலினமான அரசியல் செய்யாதீங்க. விஜய கண்டிக்கிறது துப்பு இல்ல, விஜய கண்டிக்கிறது துப்பு இல்லாம பேசினா என்ன? ஒரு வார்த்தை விஜய கண்டிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க. விஜய கண்டிக்கிறேன், ஒரு வார்த்தை. விஜய் தப்பு செய்திருந்தால், விஜய் தப்பு செய்திருந்தால், அரசு தப்பு செய்திருந்தால், அரசு தப்பு செஞ்சிருக்கு கன்ஃபார்ம். தெரியும், அரசு தப்பு செஞ்சிருக்கு, அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அரசு தப்பு செய்திருந்தால் என்ன சார்? அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச்சு. இல்ல அப்படி சொல்லல. இது இவ்வளவு நேரம் அரசு கண்டிச்சீங்க. ஆமா, அப்புறம் விஜய் கண்டிங்க. ஏங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? விசாரணை முடிவுல தெரிய வரும்ங்கறீங்க. அப்புறம் அரசு தப்பு பண்ணிருக்கீங்கறீங்க. ஏதோ ஒண்ணுக்கு வாங்க. எந்த அளவுக்கு தொண்டை தண்ணி வத்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நின்னு ஜெயிக்காத ஒரு நபருக்காக விழுந்து விழுந்து வக்காலத்து வாங்குறாங்க.